ஹாய் நண்பர்களே, டே 5 ஆஃப் கரெக்டாக இருந்தால் பரோட்டா சேலஞ்சில் இன்றைக்கி நம்ம வந்து காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டேன். பரவாயில்ல, தேறிட்டோம். அதனால் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு நானும் கிளம்பிட்டேன். இந்த டைம் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு. அண்டு முக்கியமான விஷயம், நம்ம இன்றைக்கி வந்து வெளியே சுற்றுற வேலை அதிகமாக இருக்குது. சுற்றுற வேலை சும்மாலாம் இல்லை. லைக் நம்ம ஜிம்மு தேடணும். இங்கே ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. லைக் 3 மாதம் ஸ்டே பண்ணி தான் ஆகணும். நான் ஆக்சுவலி 1 மந்த் தான் ஸ்டே பண்ண போகிறேன். ஆனால் 3 மாதம் ஸ்டே பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாங்க. நானும் நிறைய இடத்துல சுற்றி பார்த்தேன். அதனால் சரின்ட்டு ஒரு ஜிம்மு கடைசியில் ஒன்று பார்த்துருக்கோம். பார்ப்போம். அந்த ஜிம்முக்கு அடுத்த நாள்லேருந்து போக ட்ரை பண்ண போகிறேன். அப்புறம் காலையிலே கம்பெனியில் இருக்கிற வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு இப்போ லஞ்சு சாப்பிட பிஜிக்கு நேராக ஓடிட்டுருக்கேன். செம்ம பசி, காலையில் சாப்பிடல. அதனால் மத்தியானம் போய் ஏதாவது சாப்பிடணும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போயிட்டுருக்கேன். சரி, சீக்கிரமாக வர்றது இருக்கட்டும். சாப்பாடு நல்லா இருக்கணும். இல்லை சோறு குழம்பு, அதே சோறு குழம்பு தான். சரி, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு கிளம்பிட்டேன். கடைசியாக 1000 ரூபாய்க்கு பேசியிருக்கேன் ஒரு ஜிம்மு. அந்த ஜிம்மு ஓகே, பரவாயில்ல. மற்ற ஜிம்மை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. அதனால் நாளைக்கு காலையிலேருந்து ஜிம்முக்கு போகலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக இங்கே கிளைமேட் எப்படி மாறுதுன்னே தெரில. காலையில் மழை பெய்யுது, மத்தியானம் பயங்கரமாக வெயில் அடிக்குது. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன், கிளைமேட் இப்படி இருக்குது பாருங்கள். எப்படி செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக கிளைமேட்டு. மழை பெய்யுது, வெயில் அடிக்குது. அப்புறம் ஈவினிங்காக ஒரு 5க்கு கிளம்புறேன். மழையில் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஈவினிங்காக டிசைன் கோச்சிங்காக டிசைன் கிளாஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தேன். போகிற வழியில் சரியான மழை. அதனால் சைடில் ஒரு ஜூஸ் கடையில் வண்டியை விட்டு ஒரு ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் குடிச்சு சாப்பிட்டு கிளம்ப ஆரம்பிச்சேன். அண்டு கிளாஸ் முடிஞ்சவொடனே 3 முட்டையை சாப்பிட்டுட்டு ஜிம்மு பார்க்க கிளம்பினேன். ஜிம்மு பார்த்து பேசி எல்லாம் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்றது கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக பிஜியில் 2 சப்பாத்தி தான் போடுவாங்க. ஒரு சப்பாத்தியை ஸ்கேம் அடிச்சிட்டேன். சென்று வருகிறேன்.